அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் அட்சர கணித போமசியுடைய பேசிக் முதலாவது இலக்கத்துக்கு பார்த்தாச்சு. ரெண்டாவது ஸ்டெப் பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா, இந்த அட்சர கணித உறுப்புகளுக்கு என்ன செய்யறது, போமசி பார்க்கறது. ஸ்டெப் 3ல இவங்களோட சேர்ந்து வந்தா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். போய் பார்ப்போம். இங்க அட்சர கணிதத்துல இருக்கிறது யாரு, மாறிலின்னு பாருங்க எக்ஸ். இவரை உயர்ந்த வலுவை பார்த்தா இங்க 2 ஓகே வர்க்கம். வையினுடைய உயர்ந்த வலு பார்த்தா 1 தான் இருக்காரு. சோ 1 வந்தா போட தேவையில்லை, சரிதானே. எக்ஸினுடைய உயர்ந்த வலு எங்க இருக்காருன்னு பார்த்தா 1 தான். வையினுடைய உயர்ந்த வலு எங்க இருக்காருன்னு பார்த்தா வர்க்கம். சிம்பிள், 1 வந்தா போட தேவையில்லை. எக்ஸினுடைய உயர்ந்த வலு எங்க இருக்காருன்னு பார்த்தா வர்க்கம். வையினுடைய உயர்ந்த வலு எங்க இருக்காருன்னு பார்த்தா 1 தான் இருக்கார். 1 வந்தா போட தேவையில்லை. அடுத்தது எக்ஸினுடைய உயர்ந்தவள் எங்க இருக்காருன்னு பார்த்தா ஓகே இந்த இருக்கார் வர்க்கம். வையினுடைய உயர்ந்தவள் எங்க இருக்காருன்னு பார்த்தா இங்க இருக்கார் வர்க்கம். சிம்பிள். எக்ஸினுடைய உயர்ந்தவள் வர்க்கம், வையினுடைய உயர்ந்தவள் வர்க்கம். அப்ப இதே மாதிரி இவருடைய போமசி கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? சோ அடுத்த வீடியோல இவங்க 2 சேர்ந்து வந்தா எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம்.